சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். இரண்டு மூன்று பேருந்தன் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருக்கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். இருக்கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும். வருகையில் அவரோடு இணைந்து என்றும். வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். வணங்குவோம் போற்றிடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும். வருகையில் அவரோடு இணைந்து என்றும். வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம்.
வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம். ஓ, அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். கரலை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஜெபமெல்லாம். பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி உடைய வார்த்தை ஆவியானவரே அபிஷேகத்தை உடைய பிள்ளைகள் மத்தியிலே அனுப்புவீராக. உடைய வசனம் அனுப்பின காரியமாய் வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவரோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு இருந்து ஆண்டவராய் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். இது வரைக்கும் யாராவது ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையானால் புதிதாக வந்திருப்பீங்கன்னா, இயேசுவே நீரே என்னுடைய ஆண்டவர், உண்மை என்னுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன், உடைய விலையேற பெற்ற கல்வாரி இரத்தத்தினாலே உடைய பாவத்தை எல்லாவற்றையும் கழுவும், என்னை உடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு பெரிய செழிப்பான வாழ்க்கையை வாழ்வது தான் கர்த்தருடைய சித்தம் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படி நாம் பார்த்து கொண்டு வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனத்துக்கு நம்ம போகிறோம். ஏன்னா வாழ்வது தான் கடவுளுடைய சித்தம். அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கைனாவே ரொம்ப கஷ்டம், கண்ணீரும் பிரச்சனையும் அழுகையும் பாடுகளும் நிறைந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் செழிக்க வேண்டும் அப்படின்னா, கர்த்தருடைய சித்தமே செழிக்கிறது தான். ஏன்னா நம்மளை தேவன் பாவம் சாபம் வியாதியிலிருந்து மட்டும் இல்லாமல் தரித்திரத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அதுக்காக தான் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார், ரத்தத்தை சிந்தினார், மரித்தார். ஒரு உயிரோடு இருந்து இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு ஜீவிக்கிறார். எதுக்குன்னா, பாவம் சாபம் வியாதி தரித்திரம் எல்லாவற்றிலிருந்து பரிபூர்ணமான ஒரு விடுதலையை கொடுத்து மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க கர்த்தருடைய திட்டம். அப்போ பாருங்கள், இந்த செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் வெற்றியையும் நாம் விரும்ப வேண்டும், அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், இதுக்கு அங்கே ஒரு அதிகாரம் தான் இருக்கும், 3 வரல 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று தமிழ் வேதாமம் சொல்லுது. ஆனால் ஆங்கில வேதாமலே விரும்புகிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன் என்று பாருங்கள் ஆங்கில வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே தேவன் ஒரு அளவற்ற ஒரு பிரியம் வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா பிள்ளைகள் மேலே பெற்றோர்களுக்கு அளவற்ற ஒரு பிரியம், ஒரு அன்பு இருக்குது. அதனால தான் இன்றைக்கி அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க, நன்மையான காரியங்களை செய்கிறாங்க. குழந்தையாக இருக்குது, குழந்தையாக இருக்கும்போது அதுக்கு நல்லது கெட்டது எதுனே தெரியலை. ஆனால் அம்மா அப்பாவுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி. அது மாதிரி அதுக்கு நல்லது கெட்டது எதுவும் தெரியாத போது கூட அந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்றதை என்ன செய்கிறாங்கன்னா, அம்மா அப்பா அந்த பிள்ளையுடைய சார்பாக இருந்து என்ன பண்ணாங்க, செலக்ட் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. நம்ம பார்க்குறோம் இல்லையா? நம்முடைய ஆண்டவரும் கூட அப்படி தான் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போ எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த உலகத்தில் பாவமும் சாபமும் வியாதியும் தரித்திரமும் இந்த உலகத்தை சமான கேடுகளும் மகால மரணங்களும் பலவிதமான அழிவுக்கு ஏதுவான காரியங்களும் இந்த உலகத்தில் இன்றைக்கி இருக்கிறத பார்க்குறோம். இதுக்கு முக்கியமான காரணம் ஆண்டவர் கிடையாது. முழுக்க முழுக்க பாருங்கள்,
ஆதாமும் ஏவாளும், ரெண்டாவது பிசாசுன்னு கூட நம்ம சொல்லலாம். பாருங்கள், இதுதான் காரணம். அதான் ஒரு பிரசங்கர் சொன்னார், பாவம் என்ற தாய்க்கும் பிசாசு என்ற தகப்பனுக்கும் பிறக்கிறதான் வியாதி, தரித்திரம், எல்லா விதமான தீமைகளும் அப்படி தான் வருது. அப்போ இன்றைக்கி அருமையானவர்களே, உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் காரணம் யாருன்னா, ஆதாம் செய்த அந்த பாவம், பிசாசு இந்த உலகத்தில் இருந்து அவன் பண்ணக்கூடிய பாருங்கள் அந்த அக்கிரமமான காரியங்கள் தான் இன்றைக்கி இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விதமான தீமைகளுக்கும் காரணம். ஆண்டவர் ஒருபோதும் காரணர் அல்ல. ஆனால் இவைகளின் மத்தியிலேயும் ஆண்டவராக இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பெற்றவர்களாக இருக்கலாம், இல்லை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பெற்றவர்களாக கூட இருந்தாலும் பாருங்கள், பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி விரும்புகிறாங்க, அந்த நல்ல காரியங்களை செய்கிறாங்க. அதே போல் தான் நம்முடைய ஆண்டவரும் கூட நம்ம மேலே ஒரு பெரிய பிரியம் வைத்திருக்கிறார். அதான் அவர் சொல்கிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன் அப்படின்றாரு. அப்போ பிரியமானவனேன்னு சொல்லும்போது நாம் எந்த அடிப்படையில் பிரியமானோம், ஆண்டவருக்கு பிரியமானோம்? இன்றைக்கி பாருங்கள், ஒரு பிள்ளை ஒரு குடும்பத்தில் பிறக்கிறது நிமித்தம் அந்த பிள்ளையின் மீது பெற்றோர்களுக்கு பிரியம் ஏற்படுது. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதனாலே அந்த குடும்பத்தில் இருக்க அந்த அந்த மாப்பிள்ளைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அவருடைய பெற்றோர்களுக்கும் ஒரு பிரியம் ஏற்படுது. ஒருவேளை ஒரு குடும்பத்தில் ஒரு 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 மாப்பிள்ளையை தெரிந்து கொண்டதுனால அந்த மாப்பிள்ளை மீதோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் மீது, அந்த வீட்டு மக்கள் மீதோ ஒரு அந்த என்ன பண்ணுறாங்க, பிரியம் ஏற்படுது. சில நேரங்களில் சகோதர சகோதரிகள் கூட இருக்கிறாங்க, எல்லார் மேலேயும் பிரியத்தை நாம் செலுத்துகிறோம். ஆனால் நாம் எப்படி தேவனுக்கு பிரியப்படும் சொல்லுது, நாம் எல்லாரும் பாவம் செய்து தெய்வம் மைமையேற்று போனது மட்டும் இல்லாமல் நாம் எல்லாரும் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம் என்று வேதம் சொல்லுது. அப்படி இருந்த நம்மை தேவனுக்கு பிரியமானவர்களாய் தேவனால் எப்படி மாற்ற முடியும் என்றால், ஆண்டவராய் இயேசுவை இந்த உலகத்தில் தேவன் அனுப்பினார். அனுப்பி அவர் நம்ம மீது வைத்திருந்த எல்லா விதமான அந்த கோப ஆக்கினையும் ஆண்டவராய் இயேசுவின் மீது சுமத்தி நம்ம ஒவ்வொருவர் மீதும் நம்முடைய விலையேற பெற்ற அந்த பிரியத்தை, அந்த அன்பை நம்ம மேலே செலுத்தி இருக்கிறார். அதனால் அவர் சொல்கிறாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன் அப்படின்றாரு. ரொம்ப பேருக்கு என்னென்னா, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருக்காரா, அன்பாக இருக்காரா, இல்லை நம்ம மேலே கோபமாக இருக்காரா அப்படின்னு ரொம்ப பேருக்கு பாருங்கள் என்னென்னா குழப்பத்தில் வாழ்கிறாங்க. ஆண்டவர் பாருங்கள் எப்போதுமே நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார், நம்ம மேலே அன்பாக இருக்கிறார், நம்மளை நேசிக்கிறார் என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. நம்முடைய தேவன் ஒருபோதும் நமக்கு தண்டனை கொடுக்கிறவர் அல்ல. நம்முடைய தேவன் நம்மளை அரவணைத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தெய்வம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் அவர் நல்லவர் மட்டும் இல்லாமல் அவர் நம்ம மேலே பிரியம் வைத்திருக்கிறார். அவர் தம்முடைய விலையேற பெற்ற அன்பை, தம்முடைய நேசத்தை நம்ம மேலே அவர் வைத்திருக்கிறார். இது எப்படி வந்துச்சுன்னா, நம்ம ஒன்றும் பெரிய காரியங்கள் செய்யலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் நாம் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோம். பாருங்கள், அதை பற்றி நீதிமொழிகள் சொல்கிறார். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் எடுங்க. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26வது வசனத்துக்கு நாம் போகலாம். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தான், உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. என்ன பண்ணாருன்னா, ஆண்டவர் இன்னைக்கு உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனையும் பார்த்து ஆண்டவர் தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தான். இதான் இன்றைக்கி ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்டவராக இயேசுவை இது வரைக்கும் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத மக்களை கூட பார்த்து சொல்கிறார் ஆண்டவரே, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தான் அப்படின்னு. ஏன்னா உன் இருதயத்தில் தான் நான் இருக்கணும்னு விரும்புகிறேன். பாருங்கள், முதல் மனுஷனாக ஆதாமுடைய வாழ்க்கையில், ஏன்னா மனுஷனுடைய ஒரு சென்ட்ரு பாயிண்ட் எதுனா இருதயம் தான். அதான் பாருங்கள் நமக்கு என்னது அதாவது எல்லா ஃபங்க்ஷன்ஸும் எல்லா விதமான அதாவது சரீரத்தில் கூடிய அவயங்கள்லாம் எங்கே இருக்கிறது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது இல்லையா? அங்கே இருந்தால் ரத்த ஓட்டம் ஓடுது, மேலே இருந்து தலையில் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்தத்தை பம்ப் பண்ணி எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணுது இல்லையா? ஆனால் அவர் அதை மட்டும் சொல்லலை. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷனுடைய ஆவியில், அவனுடைய இருதயத்தில், ஆவி மனுஷனில் வாசம் பண்ணும்படி தேவன் விரும்பி சொல்கிறார், என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு தான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்மளாம் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறோன்னா, நம்ம ஏதோ பெரிய காரியங்களை செய்யலை. நாம் ஆண்டவர் ஒரு நாள் கொடுத்த அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆவியிலே அவர் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே பாருங்கள், இன்றைக்கி நம்ம எல்லாருமே என்னவாக இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எடுங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். என்ன சொல்கிறாரு? இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன்.
ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷனை பார்த்து இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மனுஷரை பார்த்து இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். நம்ம ஊரில் பாருங்கள் ரொம்ப ஜென்டலாக இருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு போனோன்னா டக்குன்னு கதவை திறந்துட்டு யாரும் ஓடுறதே இல்லை. ஒருவேளை கதவு அடைக்கப்பட்டிருக்குன்னா போனேன்னு என்ன பண்ணுறாங்க, கதவை தட்டுறாங்க. இல்லைன்னா இப்போல்லாம் ஹாலிங் பெல் வந்துருச்சு, போய் என்ன பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க. அதை வந்து பண்ணால் அதை ரிங் அடிக்குது, உடனே வந்து திறக்கிறாங்க, அப்போ தான் போகிறாங்க. ஏன்னா அவங்க எவ்வளவு நேரம் திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. சில வீடுகளில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அதாவது கதவு அடைக்கப்பட்டிருக்கும், ஆனால் திறந்து தான் இருக்கும். ஆனால் அவங்க கூட யாரும் திறந்துருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள அப்படி கதவை தள்ளிட்டு உள்ளே போகிறதில்ல. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து கூப்பிட்றாங்க, தட்டுறாங்க, ஏதோ சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்காரங்க கூப்பிட்டா தான் என்ன பண்ண முடியும், உள்ளே போக முடியும் என்பதை நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே நல்லா அறிந்திருக்கிறாங்க. அதனால தான் நம்ம யார் போனாலுமே என்ன பண்ணுறோம், ஒரு தட்டுறோம், தட்டி கூப்பிடுறோம். நம்முடைய ஆண்டவர் பாருங்கள் நம்மளமாக தான் ரொம்ப ஜென்டிலாக இருக்கார் நம்முடைய ஆண்டவர். எப்படின்னா, இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு என்ன செய்வேன், போய் வாசம் பண்ணி அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அல்ல நீங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னாவே அவங்க ரொம்ப அறிமுகமான ரொம்ப நெருக்கமான ஆட்களாக இருந்தால் தான் பாருங்கள் என்ன பண்ண முடியும், அவங்க அனுமதிப்பாங்க. இன்னும் சில இடங்கள்லாம் பாருங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு வெளியில் நின்னே சிலரெல்லாம் பேசி அப்படி அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த வீட்டுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் கிடையாது அப்படின்னு தெரியுது இல்லையா. ஆண்டவர் பாருங்கள் என்ன செய்கிறாருன்னா, உன் இதயமாக என் வாசப்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். நம்முடைய ஆண்டவர் பாருங்கள், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அவர் நினைச்சார்னா எல்லா மனுஷனுடைய இருதயத்தையும் ஒரே சமயத்தில் ஒன்றா திறந்து உள்ளே போயிடலாம். அப்படி அவர் என்ன செய்கிறதே இல்லை. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ரொம்ப ஜென்டிலாக யாரையுமே டீல் பண்ணுறாரு. ரொம்ப பாருங்கள், ரொம்ப ரொம்ப அவர் வந்து ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு தெய்வம். அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் கூப்பிட்றாரு. என்ன சொல்கிறாருன்னா, உன் இதயமாக வாசப்படியில் நான் கதவை தட்டுறேன், நீ கதவை திறந்தேன்னா நான் உனக்குள்ளே வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கதவை தட்டி கூப்பிட்றாரு. இன்றைக்கி நம்மலாம் ஒரு நாள் கதவை திறந்தோம். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், அவர் தான் என் ஆண்டவர், அவர் தான் மெய்யான தெய்வம், அவரை என் ஆண்டவர் நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி, இயேசுவே நீங்கள் என் உள்ளத்தில் வாங்க, எப்படி ஒரு வெளியில் இருக்க ஆளை கூப்பிட்டு வாங்க உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு கொண்டு போய் சோப்பாவில் போய் உட்கார வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி என்ன பண்ணுறோம், வாங்கன்னு சொல்லி ஆண்டவராக இயேசுவை ஒரு நாள் அழைத்தோம். அப்படி அழைத்ததுனால தான் ஆண்டவராக இயேசு நமக்குள்ளே வந்தார். அப்படி வந்து நமக்குள்ளே இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, வாசம் பண்ணுகிறார். இப்போ ஆண்டவராக இயேசுவை நாம் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டபடினால்தான் என்னது நடந்திருக்குன்னா, நாம் அவருடைய பிரியத்துக்கு உரியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதுனால தான் நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அவருடைய பிரியத்துக்கு ஒரு பாத்திரர்களாய் நம்ம இருக்கிறோம். மறந்துடவே கூடாது. ஏன்னா ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எப்படி நம்ம வந்து பிதாவுடைய அந்த அன்புக்கு அவருடைய பிரியத்துக்கு எப்படி பாத்திரவன்களாக இருக்கிறோன்னா, பாருங்கள், ஆண்டவராக இயேசு வந்து அவரை சொல்லார், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். ஆண்டவராக இயேசு வந்து ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு யோர்தானிலிருந்து வெளியே வராரு. அப்போ சொல்கிறார் பாருங்கள், வானத்திலிருந்து சத்தம் வருது, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். லூகாஸ் விஷயம் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு பாருங்கள், மறுரூப மலைன்ற அந்த இடத்துல போய் அங்கே வந்து பாருங்கள், அந்த இடத்துல அந்த மலையில் அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் அந்த இடத்துல இருக்கும்போது பாருங்கள், ஆண்டவராக இயேசு அங்கே இருக்கார். அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரமோ, இது மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம் போட்டுடலாம் அப்படின்னு. எப்படின்னா அவங்க 2 பேருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கோயில் கட்டிடுவோம், உங்களுக்கு ஒரு கோயில் கட்டலாம்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், உடனே வானத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாது, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேனே, இவர் தான் என் நேசகுமாரன், அவங்கெல்லாம் என்னுடைய ஊழியக்காரர்கள். அப்போ நல்லா கவனிச்சுக்கிட்டிங்கனாவே, அப்போ எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது எப்படி தேவன் பிரியம் வைத்திருக்கிறாரோ அதே பிரியத்தை தேவன் நம்ம ஒவ்வொருவர் மீதும் வைத்திருக்கிறார். அதனால அவர் சொல்கிறாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்ம ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறதுனால நாமும் பிதாவாகி தேவனுக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏன்னா வேதம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளானபடி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னு சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது. அப்போ என்றைக்கு ஆண்டவராக இயேசு ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நம்ம எல்லோரும் என்ன பண்ணிட்டோன்னா தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். இப்போ ஆண்டவராக இயேசுக்கு பிதாவாகி தேவன் என்ன மரியாதையும் கனத்தையும் கொடுக்குறாரோ
அதே மரியாதையும் அதே கனத்தையும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கு என்ன செய்கிறாராம், கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், வந்து நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று வேதத்தில் பார்க்குறோம். இதை பற்றி நம்ம குறித்து பாருங்கள், இன்றைக்கு சபையும் சபை மக்களையும் குறித்து ஆண்டவராக இயேசு உலகத்தில் வருகிறதுக்கு முன்னாலேயே அவர் வந்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கு முன்னாலேயே பல 100 வருஷங்களுக்கு முன்னாலே சாலமோன் உன்னத பாட்டில் ரொம்ப அருமையாக சொல்கிறார். இதை வந்து பாருங்கள், இதை எப்படி சொல்லலாம்னா, இருக்கிற பைபிளில் இருக்கக்கூடிய 66 புஸ்தகங்கள்லாம் இதான் ஒரு லவ் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். ஒரு 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 நேசிக்கக்கூடிய ஒரு பெண் மீது அதாவது எப்படி சொல்லலாம், ஒரு ஆண் ஒரு பெண் மீது தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினான் என்பதற்கு ஒரு அற்புதமான புஸ்தகம் சொல்லலாம். இது ஏதோ ஒரு லவ் ஸ்டோரி எழுதி வச்சுட்டார் போல அப்படின்னு நினைக்காங்க. அப்படி இல்லை, இது வேற மாதிரி கதை. என்னென்னா, அங்கே சாலமோன் என்ற அந்த ராஜா வந்து சூலமேத்தியால் என்ற ஒரு பெண்ணை போய் வந்து அவர் சந்திக்கிறார். சந்திக்கும் போது அவர் ராஜா, ஆனால் இந்த அம்மா ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு பெண்ணு. அந்த அம்மா ஆடு மேய்ச்சி என்ன பண்ணாங்க, ரொம்ப கருப்பாயிட்டாங்க, ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, வெயிலே அலைஞ்சு. ஆனாலும் கூட அந்த பெண் மீது இவருக்கு ஒரு பெரிய அன்பு, ஒரு பெரிய பிரியம் ஏற்பட்டு அங்கே நம்ம பார்க்குறோம். அந்த உன்னத பாட்டினுடைய முழு அந்த புத்தகத்தையும் பார்த்தீங்கன்னாவே அந்த சூலமேத்தியாளுடைய கதை தான் முழுசாக நம்ம பார்க்க முடியும். அங்கே சாலமோனை குறித்தும் சூலமேத்தியாலை பற்றி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் உன்னத பாட்டு. இது ஒருவேளை சாலமோனை பற்றியும் சூலமேத்தியாலை பற்றி எழுதுன மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய சபையை குறித்தும் ஆண்டவராய் இயேசுவை குறித்தும் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் கூட சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு காரியங்களையும் எடுத்துக்கொள்ளும் போது பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய காரியம்லாம் வந்து அது வந்து ஒரு நிழலாட்டமாக இருக்குது. புதிய ஏற்பாட்டில் அது வந்து என்ன செய்யுதுங்க, நிஜமாக மாறுகிறது. அதுபோல் தான் உன்னத பாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயுமே இந்த பிரியத்தை பற்றி ஒரு நிறையா எழுதுறதை பார்க்க முடியுது. எடுங்க உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 9வது வசனம் நான் வாசிக்கிறேன். 9வது வசனம், என் பிரியமே பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். என்ன சொல்கிறாரு, என் பிரியமே. பாருங்கள், எத்தனை முறை அந்த பிரியன்ற வார்த்தையை வந்து அவர் இங்கே பயன்படுத்துகிற பாருங்களேன். என் பிரியமே பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுகள் உன்னை ஒப்பிடுகிறேன். என்ன சொல்கிறாருன்னா, என் பிரியமே, அதாவது அந்த நாட்களில் இருந்த அந்த பார்வோன், அந்த எகிப்து அரசாங்கம் தான் பெரிய அரசாங்கம். அந்த அரசாங்கத்தில் அவர் சொல்கிறாரு, என் பிரியமே பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகளின் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன் சொல்கிறாரு. அந்த ரதத்தில் வைத்திருக்கக்கூடிய சில முக்கியமான அந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு நான் உன்னை என்ன செய்கிறேன், ஒப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப விலை உயர்ந்த ஒரு காரியத்தை வந்து நான் உனக்கு வந்து ஒப்பிடுறேன்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே வந்து அந்த சூலமேத்தியால் மீது சாலமோன் மிக அருமையான அவர் தம்முடைய நேசத்தை வெளிப்படுத்துகிறதையும் என் பிரியமே என்று அவர் அழைக்கிற விஷயத்தையும் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அதில் 15வது வசனத்தை எடுங்க. 15வது வசனம் 15, என் பிரியமே நீ ரூபவதி உன் கண்கள் புறா கண்கள் சொல்கிறார். ரொம்ப அற்புதமாக வர்ணிக்கிறார். அந்த அம்மாவுடைய அந்த அழகை குறித்து வர்ணிக்கிறார். என் பிரியமே நீ ரூபவதி என் உன் கண்கள் புறா கண்கள் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய அந்த ரூபவதி அந்த அம்மாவுடைய அழகை குறித்து மட்டும் இல்லாமல் அந்த அம்மாவுடைய கண்ணெல்லாம் பட்டு சொல்கிறாரு என் பிரியமே அப்படின்றார். பிரியமேனால என்னென்னா, ரொம்ப பிரியமே நீ யாரையும் போய் டக்குன்னு சொல்லிட மாட்டாங்க. யாராவது சும்மா வேணாம் கிண்டலுக்கு வேணால் கூட சொல்லலாம் சிலரை பிரியமேன்னு. ஆனால் உண்மையாகவே பிரியமேன்னு சொல்லணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு மனைவியை பார்த்து சொல்லுவாங்க. இல்லைன்னா அவர் திருமணம் பண்ண போகிறக்கூடிய யாராவது தான் சொல்ல முடியும் இல்லையா, அவனை தான் பிரியன்னு சொல்ல முடியும் இல்லையா, ரொம்ப பிரியமான. இல்லைன்னா பிள்ளைகளாக இருந்தால் கொஞ்சம் அன்பா அப்பாவோ அம்மாவோ பிரியமேன்னு கூட சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து என் பிரியமே நீ ரூபவதி உன் கண்கள் புறா கண்கள் அப்படின்னு சொல்லி இங்கே சாலமோன் அந்த தம்முடைய பிரியத்தை வெளிப்படுத்துகிறத பார்க்குறோம். இப்படி தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கூட நம்மளை என்ன செய்கிறாரு, இந்த சபையை ஒரு மனவாட்டியாக பார்க்கிறார். அங்கே பாருங்கள், ஆண்டவராக இயேசு ஒரு மணவாளனாக இருக்கிறார். நம்மளை பார்க்கும்போது ஒரு மனவாட்டியாக பார்க்கும்போது சொல்கிறாரு என் பிரியமே என் ரூபவதியை. நம்ம பாருங்கள் நிறையா பேர் நிறையா குறைகள் இருக்குது. பாருங்கள் எல்லா பேருக்குமே பாருங்கள் சர்ச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாருக்கும் சில குறைகள் இருக்குது. ஆண்டவர் பாருங்கள் நம்முடைய குறைகளையே பார்த்துட்டு இல்லாமல் நம்மளை பார்த்து சொல்கிறாரு என் பிரியமே என் ரூபவதியே அப்படின்னா எவ்வளோ ரொம்ப வித்தியாசமாக பாருங்கள். இன்றைக்கி சபைக்குள்ளே பாருங்கள் நிறைய இடத்துல பிரசங்கம்லாம் பார்த்தீங்கன்னா குற்றப்படுத்தியே பிரசங்கம் பண்ண வேண்டியதான், அப்படி இப்படின்னு இதே பிரசங்கம் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கடவுளுடைய அன்பை பற்றிங்களா ஒன்றும் இல்லை, ரொம்ப இதாக போயிடுறாங்களே. ஆனால் நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளை நல்லா உனக்கு கவனிங்க. அவர் சொல்கிறார் என் பிரியமே என் ரூபவதியே அப்படின்னு சொல்லி அவர் தம்முடைய பிரியத்தை தம்முடைய அன்பை அவர் என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறார். ஏன்னா எப்படி இந்த பிரியம் இன்னைக்கு நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா, நாம் ஆண்டவராக இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமான அவருடைய பிள்ளைகளாக
தேவனுக்கு பிரியமான அவருடைய சபையில் இருக்கக்கூடிய மணவாட்டிய சபையில் இருக்கக்கூடிய என்னது அவருடைய அங்கமாக நாம் இருக்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில வசனங்களை கூட வாசித்தா கூட நல்லா இருக்கு. எடுங்க 2ஆம் அதிகாரம் 2:2 வசனம் பாருங்க, நான் வாசிக்கிறேன். 2:2 முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் சொல்கிறாரு. இந்த பூக்கள் இருக்கு இல்லையா, ரோஜா பூவெல்லாம் இருக்குல்ல, அந்த பூவை நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பங்கள் எப்படி இருக்கிறதோ அந்த அந்த செடியே, அந்த ரோஜா செடியை நீங்கள் எடுத்தீங்கன்னா அங்கே முள்ளெல்லாம் இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் கையை வச்சிங்கன்னாவே அப்படி எங்கேயா முள் அப்படி இருக்கும். அவர் சொல்கிறாரு, முள்ளுகளுக்குள்ளே லிலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். இந்த உலகத்தில் அதாவது நிறையா பாருங்கள், பல காரியங்கள் இருக்கலாம், பல விதமான நிறுவனங்கள் இருக்கலாம், பல விதமான குழுக்கள் இருக்கலாம். ஆனாலும் சபை தான் என்னது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கின்றார். எப்படி சொல்கிறாருன்னு பாருங்களேன், முள்ளுகளுக்குள்ளே லில்லி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். இந்த உலகத்தில் நிறையா குமாரத்திகள், நிறையா பெண்கள் இந்த உலகத்தில் இருக்கலாம். ஆனாலும் கூட நான் சபையை பார்க்கும்போது எனக்கு பிரியமானவளே, ரொம்ப நிறைய மக்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட சபைக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை அப்படின்னு என்னன்னு சொன்னால், எனக்கு பாருங்கள் சொல்கிறார், எனக்கு பிரியமானவளே, பிரியமானவள் இருக்கிறாள்ன்றார். சபையை பார்க்கும்போது மற்றதெல்லாம் பார்க்கும்போது சொல்கிறாரு, முள்ளு மாதிரி சில விஷயம் இருக்குன்றார். உலக பிரகாரம் நீங்கள் பாருங்கள் வந்து காரியங்களை பார்க்கும்போது சில காரியங்கள் முள்ளு மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் இந்த முள்ளுகளுக்குள்ள இந்த உலகத்தெல்லாம் நீங்கள் வாழ்கிறீங்க, இந்த உலகத்தெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்க. அப்படி இருந்தாலும் கூட எப்படி முள்ளெல்லாம் இருக்குது, அந்த முள்ளுகளுக்குள்ளே தான் இந்த ரோஜா இருக்கிறது இல்லையா, அது மாதிரி இந்த உலகத்தில் நிறையா பிரச்சனைக்குரிய ஆட்கள் இருக்கலாம், பிரச்சனைக்குரிய மனுஷர்கள் இருக்கலாம். இவைகள்லாம் இருந்தாலும் கூட ஆனால் சபையை பார்க்கும்போது சொல்கிறாரு, எப்படி சொல்கிறார் பாருங்களேன், என்ன சொல்கிறாரு, முள்ளுகளுக்குள்ளே லிலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். என்ன சொல்கிறாரு, இந்த குமாரத்திகள் நிறையா பெண்கள் இந்த உலகத்தில் இருக்கலாம், நிறையா மனுஷர்கள் இருக்கலாம், நிறையா குழுக்கள் இருக்கலாம், இவங்களாம் இருந்தாலும் கூட ஆனால் சபையை தான் நான் அதிகமாக நேசிக்கிறேன். ஏன்னா அந்த சபை என்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒரு சபை, அது என் விழாவிலிருந்து தோன்றப்பட்ட ஒரு சபை. அந்த சபைக்காக நான் ரத்தத்தை சிந்திருக்கிறேன், அந்த இரத்த விளைக்கரையும் செலுத்தி நான் சபையை வாங்கியிருக்கிறேன். அப்படியாக உலகத்தில் நிறையா முள்ளுகள் மாதிரி சில பிரச்சனைகள் சில மனுஷர்கள் இருந்தாலும் கூட உன்னை நான் பார்க்கும்போது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பிரியமானவளே, பிரியமான ரீதியில் உன்னை பார்க்குறேன், உன் மேலே எனக்கு கோபம் கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கே மிக அற்புதமாக அங்கே வந்து தன்னுடைய பிரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்த இன்னொரு வசனத்தில் கூட அதை நம்ம வாசியம் 13ஆம் வசனம் பாருங்கள், 2:13. இன்னும் கொஞ்சம் உள்ள போகலாம். 2:13 வசனம், அத்திமரம் காய்காய்த்தது, திராட்சை கொடிகள் பூத்து வாசனையும் பரிமளம் அளிக்கிறது, என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா சொல்கிறாரு. சில விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்கள். அதாவது எப்படின்னா அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அத்திமரம் காய்காய்த்து திராட்சை கொடிகள் பூத்து வாசனை பரிமளிக்கிறது. என்ன சொல்கிறாருன்னா, அப்படியே சில நேரங்களில் சில பகுதிகளுக்கு நீங்கள் போனீங்கன்னா அவ்வளவு ஒரு வாசம். நான் போன வாரம் கூட சொன்னேன் இல்லையா, கொல்லிமலைக்கு நான் காரில் போயிட்டு இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் நேரம் காரை நிப்பாட்டினா 2 பக்கமும் பலா மரங்கள், அப்படியே பயங்கரமாக ரோடு முழுதும் கிட்டத்தட்ட ஒரு 70 பெண்ட்லேயும் நான் பார்த்த வரைக்கும் பாருங்கள், 2 பக்கத்துலேயும் மரங்கள் அப்படியே நிறையா இருக்குது. அதில் நிறையா பலாப்பழம் வாசம். அப்படியே நீங்கள் உள்ளெல்லாம் போனால் அந்த நிறையா பாருங்கள், அந்த போட்டிங் போகிற இடம், இன்னும் கொஞ்சம் அந்த அருவி போகிற பகுதியெல்லாம் போய் பார்க்கும்போது பலா மரங்கள் அப்படியே வளர்ந்து நிற்கிது பாருங்கள். அப்படியே நீங்கள் அந்த ரோட்டில் போகும்போதே பழங்களுடைய அந்த வாசம் அப்படியே நம்மளை அப்படியே கவர்ந்து இழுக்குது. அந்த மாதிரி இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இந்த பச்சைமலைக்கு போகும்போது பார்த்தேன், 2 பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா முந்திரி பழங்கள் அப்படியே பழுத்து அப்படியே கீழே அப்படியே கொட்டி கிடக்குது பாருங்கள். அங்கே போய் அந்த தோட்டத்துக்காரங்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா, எவ்வளோ பழம் வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்றாங்க அவங்க. சும்மா ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி வாசம் நீங்கள் அந்த பகுதியில் நீங்கள் போய் காரை அப்படி காரில் போயிட்டு கொஞ்சம் டோரை ஓப்பன் பண்ணிங்கனாவே அப்படியே அந்த மாதிரி ஒரு வாசம். அப்படியே பாருங்கள், அந்த பழங்களும் அந்த முந்திரி பழங்களும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பல வகைகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய வாசம் பாருங்கள். ரொம்ப எனக்கே சந்தோஷமாக இருந்தது. இங்கே அவர் சொல்கிறாரு, ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அது எப்படிப்பட்ட ஒரு வாசம் அடிக்கும். திராட்சை தோட்டங்களை அங்கே சொல்கிறாரு, அத்தி மரம் காய்காய்த்து திராட்சை கொடிகள் பூத்து வாசனை பரிமளிக்கிறது, என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. இவையெல்லாம் இந்த வாசனை நீ ஒரு பக்கம் இழுக்குது, ஆனால் இதை விட நீ எனக்கு ரொம்ப முக்கியன்றார்.
இதெல்லாம் எனக்கு ஓகே தான், இதெல்லாம் வந்து எனக்கு சரி. இந்த மாதிரி பல வாசனை, இந்த மாதிரி இந்த மரங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இதனுடைய வாசனையே எனக்கு இழுக்குது. ஆனால் இதை விட உன்மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பிரிய ரொம்ப இன்னும் ஆழமானது, இன்னும் ஆழமானது. என் பிரியமே நீ ரூபவதியே நீ எழுந்து வா. ஏன் எழுந்து வான்னு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னா இவர் ஒரு பெரிய ராஜா, சாலமோன் வந்து பெரிய ராஜா. அந்த நாட்களில் இருந்த பெரிய ஒரு அரசாங்கத்தினுடைய ராஜா பாருங்க. இந்த அம்மா சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற பெண்ணு. இந்த அம்மா இவரை பார்த்தோன்னா போய் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிறது. அந்த அதாவது எங்கே போய் ஒளிஞ்சிக்கிறதுனா அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறது. ஒரு மாதிரி அத்தி மரங்கள் நிறைந்த இடங்களில் போய் எங்கே ஒளிஞ்சிக்கிறது. இவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய அன்பை அங்கே வந்து வெளிக்காட்டுகிறார், கூப்பிட்றாரு. ராஜா வந்து என்ன சொல்கிறாங்க, வேத வல்லுநர்லாம் சொல்கிறாங்க, இவர் வந்து ஒரு வேடனை மாதிரியே மாறிட்டாராம். ராஜான்ற பொறுவே ராஜா மாதிரி வரல. ஏன்னா ராஜானா இந்த அம்மா வந்து பயந்து ஓடிடுமேன்ட்டு இவர் என்ன பண்ணாராம் பாருங்கள், ஒரு வேடனை மாதிரி, ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய அந்த அம்மா ஆடு மேய்க்கிறாங்க. இவர் வந்து என்ன பண்ணாரோ அந்த வேடனை மாதிரி வந்து அப்படியே அந்த அம்மாவை கூப்பிட்றாரு, என் பிரியமே என் ரூபவதியை வா, வெளியே எழுந்து வா அப்படிலாம் கூப்பிட்றாரு. அப்போ இன்றைக்கும் சபை மக்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும், ஆனால் சபை மக்களை தேவன் நேசிக்கிற விதமே வேற. என் பிரியமே அப்படின்னு கூப்பிட்றாரு. முதலாவது நீங்கள் 2 பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். முதல் காரியம், நாம் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நம்மளை பிரியமே என்று அழைக்கிறார். 2வது, அவருடைய சபை மனவாட்டியாக சபையாக இருக்கிறபடினாலே, இந்த சபையிலே நாம் ஒரு அங்கமாக இருக்கிறபடினாலே நம்மை எப்படி ஒரு கணவன் ஒரு மனைவியை பார்த்து என் பிரியமே என்று அழைப்பான் இல்லையா, அந்த மாதிரி வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன் வந்து அவர் என்ன சொல்கிறார், என் பிரியமே அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போ அவருடைய பிரியம் 2 விதங்களில் நமக்கு வந்திருக்கு. ஒன்று, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற காரணத்தினால அவருடைய பிரியம் நம்ம மேலே இருக்குது. 2வது, அவருடைய சபையிலே ஒரு அங்கமாக அவருடைய அபயமாக இருக்கிறபடினாலேயும் அவருடைய பிரியம் நம்ம மேலே இருக்கிறது என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பற்றி 4ஆம் அதிகாரம் எடுங்க, அந்த உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் பாருங்கள், 7ஆம் வசனம். 4:7 வாசிக்கிறேன். என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. நல்லா கவனிங்க. அதாவது இந்த அம்மாவை இவர் கண்ணில் தான் பார்க்குறாரு. இந்த அம்மா வந்து இவர் கண்ணில் தான் பார்க்குறாரு. இந்த அம்மா பார்த்துட்டு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, என் பிரியமே நீ பூரண ரூபவதி. ரொம்ப ஒரு பார்க்குற பார்வையை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யாருமே பர்ஃபெக்டாக கிடையாது. எப்படி சாலமோன் ஒரு வேளை பொய் சொல்கிறாரா? ரொம்ப அட்வான்ஸாக அவர் நேசிக்கக்கூடிய பெண்ணை ரொம்ப 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 அதிகமாக பாராட்டுறாரோ அப்படின்ற மாதிரி நமக்கு ஏற்படுது. அப்படி தானே? அப்படி தான் தெரியுது. ஆனால் இங்கே பாருங்களேன், அவர் சொல்கிறார், என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. இந்த அம்மா வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உனக்குலாம் எந்த ஒரு குறையுமே கிடையாது, உன்னில் பழுதொன்றும் இல்லை அப்படின்றாரு. என்ன சொல்கிறாரு, ஒரு வேளை அந்த அம்மா அந்த அம்மா ஏற்கனவே கருப்பாக தான் இருக்கிறாங்க. கருப்பாக இருக்கிறம்மா போய் வந்து எப்படி ஒரு பூரண ரூபவதின்னு சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசிங்களேன். யாராவதுனா பார்த்தாங்கன்னா ஒரு மாதிரி என்னங்க கருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவர் பெரிய ராஜா, பெரிய ஒரு அழகனுவேன் பாருங்கள். ஒரு ராஜாவுடைய மகன், சாலமோனுடைய தாவீதுடைய மகன் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெரிய ராஜா வந்து ஒரு ஒரு சாதாரணமான ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து இப்படிலாம் வர்ணிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இவர் எப்படி வர்ணிக்கிறார், என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை அப்படின்னும் போது அவர் என்ன சொல்கிறாரு, இவர் ஏதோ சூரமித்தியால் மட்டும் சொல்லலை, இன்னைக்குரிய சபையை பார்த்து சொல்கிறாரு. என்னன்னா, என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஏன்னா உன் பூரணம் வந்து நீ பிறந்ததுனால வரல. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் மறுபடியும் பிறந்தபடியினாலே, இயேசுவை ஆண்டவர் என்று நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே நம்மளை பார்க்கும்போது தேவன் என்ன செய்கிறாராம், உனக்குள்ள பழுதொன்றுமில்லை, நீ பூரணமான ஒரு ரூபவதி அப்படின்னு சொல்லி சபையை பார்க்கும்போது தேவன் அப்படி தான் வாசிக்கிறார், அப்படி தான் வர்ணிக்கிறார். ஆனால் நிறைய இடங்களில் நம்ம பார்க்கும்போது சபைக்கு வர்ற மக்களை பாருங்கள் திட்டுறது, உனக்கு பரிசுத்த குறைச்சல் இருக்குது, உனக்கு அப்படி இருக்குது, நீ இப்படி இருக்கணும், உன்னைய வந்து கடவுள் அப்படி கொண்டு போய் அப்படியே உன்னை விட்டுட்டு போய் இப்படிலாம் பேசுகிறாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் பார்க்கும்போது சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நீ பூரண என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சபையை பார்க்கும்போது அவர் அந்த குறையை பார்க்காம அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட அந்த ஜனங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த பூரணத்தையும் அந்த சபையினுடைய அழகையும் அங்கே வந்து பார்க்குறாரு. அதனால் வந்து பாருங்கள், நம்ம மேலே ஆண்டவர் கோபமாக இருக்காருன்ற எண்ணத்தை விட்டுட்டு ஆண்டவர் நம்ம மேலே என்னவா இருக்காரு, ரொம்ப பிரியமாக இருக்கிறாருன்னு தான் நம்ம என்ன செய்யணுங்க, அதை பார்க்க வேண்டும். அந்த கண்ணோட்டத்தோடு நீங்கள் பாருங்கள். ஏன் வந்து இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் நம்ம கொடுக்குறாருன்னா, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன்னு சொன்னார் இல்லையா? அது இன்னும் சாதாரணமாக சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா,
பாருங்க, இப்படிப்பட்ட பிரியமான காரியங்களை தேவன் நமக்கு என்று செய்திருக்கிறார். பாருங்க, உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுங்க. அப்படி 7:10. இன்னும் அவருடைய வர்ணனை பெருசாக போய்கிட்டே இருக்கு பாருங்க. கொஞ்சம் போது ஒரு இந்த வசனம் பாருங்க. உன் உயரம் பனைமர தொங்கு போலவும் உன் ஸ்தானங்கள் திராட்சை குலைகள் போலவும் இருக்கிறது சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பனை மரத்தை போய் சொன்னார். வேற மரத்தை சொல்லியிருக்கலாம். எங்கள் பக்கத்தில் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனைமரம் நிறையா. இங்கே பனைமரம் வந்து நான் பார்த்த வரைக்கும் அவ்வளோ நிறையா இல்லை. அந்த பக்கத்தில் நிறைய பனைமரங்கள் இருக்கும். அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, உன் உயரம் பனைமுறை தோங்கு போலவும் உன் ஸ்நானங்கள் திராட்சை குலைக்கு போலவும் இருக்கிறது. என்ன சொல்கிறாரு, அதாவது அந்த உயரத்தை கணக்கிடம் போட்டு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ நீங்கள் தென்னை மரத்தை சொன்னீங்கன்னு வச்சுங்க, காத்தடிச்ச டம்னு ஒடிஞ்சிடும். அவர் விவரமாக பாருங்கள், எப்பயுமே ஆண்டவர் பேசும்போது ரொம்ப கரெக்டாக பேசுவார். அவர் சொல்கிறாரு, ஏன் தென்னை மரத்தை சொல்லியிருக்கலாம், பாக்கு மரத்தை சொல்லியிருக்கலாம், இந்த மரத்தெல்லாம் சொல்லி ரொம்ப ஹைட்டு ரொம்ப போயிட்டே இருக்கான். ஆனால் இவர் ஏன் இதை பற்றி சொல்கிறாருன்னா, என்ன காற்றடிச்சாலும் பனை மரத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. தெரியுமா அது உங்களுக்கு? என்னமாய் காற்றடிக்கிட்டு என்னமாய் தண்ணி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தெல்லாம் பாருங்கள், வேரோட சாய்ச்சி விட்ற தண்ணி அடித்து வந்து தள்ளி விட்டுறான். ஆனால் பனை மரத்தை அசைக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு வேர் அதுக்கு இருக்குது. பாருங்கள், அவர் சொல்கிறாரு, என் உயரம் பாருங்கள், உன் உயரம் பனைமர தோங்கு போலவும் உன் ஸ்நானங்கள் திராட்சை குலை போலவும் இருக்கிறது. எப்படி சொல்கிறாரு, அதாவது உன்னுடைய உயரம் அது எப்படி இருக்குது, ரொம்ப நல்லா உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய ஸ்நானங்கள் உன்னை நீ இருக்கக்கூடிய அந்த நிலையெல்லாம் பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னா, அது திராட்சை குலை போலவும் இருக்கிறது அப்படின்லாம் அவர் வர்ணிக்கிறார். இப்படி சபையை பார்க்கும்போது என்ன பண்ணுறாரு, சபையை பார்க்கும்போது எப்படி யோசிக்கிறாருன்னா, என் பிரியமே என்று அவர் வந்து சொல்லுறதை பார்க்குறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே நல்லா கவனிச்சுங்க. நீங்கள் நம்ம எல்லாருமே ஒன்றும் புரிஞ்சுக்கணும். கர்த்தர் என் மேலே வந்து கோபமாக இருக்காரா அப்படின்ற கேள்வி விட்டுட்டு, இன்னும் சிலர்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவர் வரும்போது உங்களை எல்லாரும் விட்டு போனார். இன்னும் ஒரு சில சபை சொல்லுது, எங்கள் சபை மட்டும்தான் பரலோகத்துக்கு போவோம், நீங்களாம் போயிடுவீங்கன்னு. நான் கேட்குறேன், அப்போ பைபிள் பொய்யா? உலகத்தில் ரசிக்கப்பட்ட எல்லா பேரையும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாருங்க, பரலோகத்துக்கு கொண்டு போகிறதான் இருக்கிறார். சிலர்லாம் என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள், அவங்க சொல்கிறது எங்கள் சபை மட்டும்தான் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்கிறது பாருங்கள். அப்படி இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்கள் மேலேயும் கர்த்தருடைய பிரியம் இருக்குது. எல்லாரு மேலேயும் பிரியம் இருக்குது, கர்த்தருடைய பிரியம் இருக்குது. அப்போ வந்து நாம் எல்லாம் ஒன்று என்ன செய்கிறோன்னா, நாம் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே அவருடைய பிரியம் நம்ம மேலே இருக்குது. ரெண்டாவது, நாம் சபையினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறபடினாலே, அவர் மனவாட்டியாக சபையாக இருக்கிறபடினாலே தேவனுடைய பிரியம் நம்ம மேலே இருக்கிறது. சரி, இப்போ இப்படிப்பட்ட இந்த பிரியம் நம்ம மேலே இருக்கிறது மட்டும் இல்லாமல், இது எப்படி இந்த பிரியம் வந்துச்சு அப்படின்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டபடினாலே, இயேசு கிறிஸ்துவின் மீது எந்த பிரியத்தை தேவன் வைத்திருந்தாதோ அதே பிரியத்தை தான் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு மேலே என்ன செஞ்சுருக்காரு, ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எடுங்க, மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அன்றைய வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. இவர் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறார். எடுத்து கரையேறின போது என்னதுன்னா, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். அன்றைய வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. நல்லா கோனிங்க, இவர் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வராரு. வந்த உடனே பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அங்கேருந்து வானத்தில் ஒரு சத்தம் வருது, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். இதுவரைக்கும் எத்தனையோ கோடி மனுஷர்கள் பிறந்தாங்க, எத்தனையோ ஊழியக்காரங்களாம் வந்தாங்க, அவங்கள பார்த்து அப்படி சொல்லலை. ஆனால் இங்கே இவர் சொல்கிறாரு, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது எந்த பிரியத்தை தேவன் வைத்திருந்தாரோ அதே பிரியத்தை என் மேலையும் உங்கள் மேலையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்காங்க, பிதாவாகி தேவன் வைத்திருக்கிறார். எடுங்க இன்னொரு வசனம், யோவான் அப்படி கையை வச்சுங்க. நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாம்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ நம்ம ஆண்டவராக இயேசுவை நம்ம யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ நம்ம எல்லாருமே யாருடைய பிள்ளையாக இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளையா, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது தேவனுடைய பிரியம், இயேசுவின் மீது என்ன பிரியம் இருந்துச்சோ அதே பிரியத்தை நம்ம மேலே தேவன் வைத்திருக்கிறார். பாருங்கள், 1 யோவான் 3ஆம் அதிகாரம். எடுங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 3. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் அவரை தரிசிப்பதினாலே அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். என்ன சொல்கிறார் இங்கே அப்படின்னா, பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனிமேல் நம்ம எப்படி இருக்க போகிறோம்னு யோசிக்காங்க. அவர் எப்படி இருக்க போகிறாரோ அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கிறோம். அவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, அதே மாதிரி தான் நம்மளும் எந்த குறையில்லாதபடியை நம்ம செய்வோம். பாருங்கள் சொல்கிறாங்க, இவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும்
அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். சிலர்லாம் சொல்கிறாங்க 2ஆம் வருகையில் வந்து நீங்கள் உங்களை பரிசுத்தமாக பார்த்துக்கணும், உங்களை பரிசுத்தமாக பார்த்துக்கணும். நான் சொல்கிறேங்களுங்க, பரிசுத்தமாக நம்ம பார்த்துக்கிற முடியாது. என்னன்னு சொல்கிறேன் நான், சில ஊழியக்காரங்களாம் சொல்கிறாங்க சபையை பரிசுத்தமாக கொண்டு போய் சேர்த்துடணும். நல்லா கவனிச்சுங்க, சபையை வந்து அப்படி யாரும் போய் பரிசுத்தமாக நம்ம சேர்க்க முடியாது. இதை யார் சேர்க்க முடியும்னா பரிசுத்தாவியாகிய தேவன் தான் சேர்க்க முடியும். இங்கே சொல்கிறாரு, நம்ம எப்படி இருப்போம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு வரும்போது நம்ம எப்படி இருப்போம்னு யோசிக்க வேணாம். அவர் என்னவாக இருக்கிறாரோ அதே மாதிரி நம்ம இருப்பன்றார். அவர் எப்படி பரலோகத்திலிருந்து வந்து இந்த பூமிக்கு வர போகிறோம் அது மாதிரி தான் நம்மளும் இருக்க போகிறோம். அநேகர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களை பரிசுத்தமாக பார்த்துக்கணும். உங்களை நான் சொல்கிறேன் பாருங்கள், பரிசுத்தமாக பார்த்துக்கிறது வந்து நீங்களும் நானும் வந்து ஏதோ செய்கிறனால கிடையாது. பரிசுத்தமுள்ள தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மளை ஒவ்வொரு விஷயங்களையும் சரிப்படுத்துறதுனால தான் முடியும். இது எந்த பிரசையாராலையும் திருத்த முடியாது. மக்களை போய் நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறனால யாரும் திருந்த போகிறது இல்லவே இல்லை. நான் சொல்கிறேன் அருமையானவளே, நல்லா கவனிங்க. அப்போ யார் இதை செய்ய முடியும்னா, நான் எவ்வளோ வேணாலும் பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு சரியாக போதிக்கன்னா உங்களுக்கும் எனக்கும் இடையில பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு இருந்து உங்களுக்கு இந்த வசனத்தை கொடுத்து ஒருவேளை சில குறைகள் இருந்தால் கூட அதை என்ன பண்ணுவார், அவரே சரி செய்வாரே தவிர நான் வந்து உங்களை ஏதோ பண்ணுறதுனால நடக்க போகிறது இல்லவே இல்லை. அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் என்ன செய்வோம், இருப்போம். அப்போ அதனால் வந்து சிலரெல்லாம் சொல்கிறாங்க 2ஆம் வருகையில் நம்மளை விட்டுட்டு போயிட்டாருன்னா, அவர் சொல்கிறார், வசனம் சொல்லுது அவர் எப்படி இருப்பாரோ அது மாதிரி தான் நம்மளும் இருப்போம்னு சொல்கிறாரு. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருப்போம்னா அவரை மாதிரியே நம்ம இருப்போம். அவர் ஊருக்காரர் மட்டும் இல்லை, அவரை மாதிரியே நம்ம இருப்போம்னு சொன்னால் அவர் நம்மளை விட்டுட்டு போயிடுவாரா? இல்லைங்க. ஏன்னா அவருடைய பிரிய நம்ம மேலே இருக்கிறது. பாருங்கள், நல்லா ஒன்று நல்ல தெளிவாக அவனை புரிஞ்சுக்கிறோம். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எடுங்க கலாத்தியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்கள், நான் வாசிக்கிறேன் 2:6. அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாக இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, தேவன் மனுஷனத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நல்லா கவனிங்களேன். அதாவது அவர் சொல்கிறாரு, மனுஷனிடத்த கடவுள் வந்து பட்சபாதம் கிடையாது. சிலர்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், கர்த்தர் இவங்களுக்கு மட்டும் விசேஷமான கிருபை கொடுத்துருக்காரு, அவங்களுக்கு விசேஷமான அப்படி இல்லை. நல்லா கவனிங்க, தேவன் மனுஷனிடத்தில் பட்சபாதம் பார்க்குறது இல்லவே இல்லை. தேவன் வந்து நம்மளை ஒரே மாதான் நேசிக்கிறார். ஏன்னா நம்ம எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்ன பண்ணியிருக்கோம், மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். சரியா? அப்போ தேவன் நம்முடைய பட்சபாதம் உள்ள வரல. ஆனால் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லன்னு சொல்கிறோமே. சில நேரங்களில் சில மனுஷர்கள் வேதத்தில் பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னால் பார்த்த மாதிரி அந்த ஏசா யாக்கோபுடைய கதை பார்த்தோம்ல, அதில் பார்க்கும்போது ஏசா வந்து என்ன பண்ணுறான் பாருங்கள், அந்த கூலுக்காக போய் தன்னுடைய சேஷபுத்திர பாகத்தை போய் வித்துறான் இல்லையா? நம்ம அதை பார்த்தோம். சேஷபுத்திர பாகத்தை போய் வித்துறான். ஏன்னா அது வந்து ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். அது ஈசாக்குக்கு வந்துச்சு. அது ஈசாக்குக்கு பிறகு யாருக்கு வரணும், ஏசாக்கு தான் வரணும். ஆனால் அது ஏன் வந்து யாக்கோப்புக்கு போச்சு அப்படின்னா, அவன் வந்து பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே என்ன பண்ணாரான், ஆண்டவர் யாக்கோப்பை சிநேகித்தாராம். ஏசாவை ஏன் வந்து அந்த இடத்துல அப்படி பண்ணலைன்னா, ஏசா வந்து சும்மா அற்பத்தனமான ஒரு மனுஷன். ஏன்னா ஒரு கூலுக்காக கொண்டு போய் வந்து சேஷபுத்திர பையன் போய் விற்றுட்டு போகலாமா? இப்போ யாராவது ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறீங்க, இந்த ஏசனை விட்டுட்டு வந்துருங்கன்னு சொன்னால் நம்ம வந்து போகிறோமா தான் அது இல்லையா? அது அந்த மாதிரி விடுவோமா நம்ம? என்னன்னாலும் பரவாயில்லைங்க, நான் ஆண்டவர்கிட்ட தாங்க போவேன் அப்படின்னு நம்ம நிற்போம் இல்லையா? அப்போ இந்த 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 ஏசா இருக்கிறானே, ஒரு கூலை வச்சு வந்து தம்பி ஏமாத்துறான். எப்படி ஏமாத்துறான் பாருங்கள். இந்த கூலை உனக்கு நான் கொடுக்குறேன், உன் சேஷபுத்திர பார்த்து எனக்கு கொடுத்துருன்னு கேட்குறான். இவன் என்ன பண்ணுறான், கொடுக்குறான். கடைசி என்ன பிரச்சனைனா நடந்து முடிஞ்சிருச்சு. அப்பா ஈசாக்கு வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டு பழகினவர். நல்லா பாருங்கள், வேட்டையாடி கறி சமைச்சு கொடுக்குற கொண்டு வந்து இந்த ஏசா கொடுக்குறான். அப்படியே சாப்பிட்டு பழகினவர் திடீர்னு அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அந்த ஏசா மேலே இவருக்கு வந்து ஒரு பெரிய பாசம். ஏன்னா இவன் தான் நான் கறியெல்லாம் கொடுக்குறான்ட்டு. இங்கே அப்பா பிள்ளை, இன்னொன்று யாருன்னா யார், அம்மா பிள்ளை யாருன்னா யாக்கோப்பு. அவன் யாருன்னா கூடாரவாசியம், குணசாலியும் கூடாரவாசியம். அம்மா கூட இருந்தேன் சமையல் பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறலாம் கற்றுக்க என்னமா பண்ணிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி இந்த 2 ஆளுக்கும் என்ன பிரச்சனைனா, ஒன்று அம்மா பிள்ளை, இன்னொன்று அப்பா பிள்ளை. அப்பா சொல்கிறாரு சேஷபுத்திர பாகத்தை என் பிள்ளை கொடுத்துறேன்றாரு. அம்மா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை அவன் சரிப்பட மாட்டான், யார் கொடுக்கணும், இவனுக்கு தான் கொடுக்கணும். இந்த அம்மா வேறு கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை, கடைசி என்ன ஆகி போச்சுன்னா, இந்த ஏசா இருக்கான் பார்த்தீங்களா, இவன் வந்து ஒரு மாமிசத்துக்குரிய ஒரு சாப்பாட்டுக்காக போய் விட்டுட்டான் பாருங்க. ரொம்ப சேஷபுத்திர பாகத்தை விட்டுட்டான், போய் அவன்கிட்ட போய் விற்றுட்டான். விற்ற பிறகு கடைசி என்ன ஆகுதுன்னா, அந்த பாருங்க எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு வந்து ஒரு மாதிரி ஆட்டை அடித்து
ஆட்டை கொண்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுத்து நல்லா அம்மா அருமையாக சமைச்சு கொடுத்து கடைசி ஆட்டோடைய தோலெல்லாமே போத்திக்கிட்டு வந்து அங்கே ஈசாங்கிட்ட வந்து வாங்கிட்டு கடைசி என்ன ஆகி போச்சு, இவன் வாங்கிட்டு போன உடனே திரும்ப வர்றான். ஏன்னா அவங்க அப்பா கண்ணு தெரியல. உங்களுக்கு தெரியும், ரொம்ப சில நேரங்களில் மக்கள் வந்து கொஞ்சம் வயசாகிட்டாங்கன்னா கண்ணு காதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு இதாகிடுது இல்லையா. இவனுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. உடனே இவன் வந்து பார்க்குறான், தடவிலாம் பார்க்குறான். இவனுக்கு ஒரு சந்தேகம், ஒரு வேளை மகனுக்கு வந்து இவ்வளோ சீக்கிரமாக கிடச்சான்னு தடவி பார்க்குறான். அவன் ஆட்டு தோலை போட்டிருக்கனால யாக்கோப்பு தான் நினச்சிட்டு நம்ம பாருங்கள் ஏசா நினச்சிட்டு இவன் யாக்கோப்பு ஆசீர்வதிச்சிடறான். ஆசீர்வதிச்சுட்டு இவன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிடறான். சேஷபுத்திர பாகத்தை வாங்கிட்டு போன பிறகு ஏசா வர்றான், வந்து சொல்கிறான், அப்பா உங்களுக்காக நான் நல்ல மான் அடித்து கொண்டு வந்து பாருங்கள். இவனுக்கு நல்ல மான் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடித்து கொண்டு போய் நல்லா சாப்ஸ் போட்டு அப்பா கிட்ட கொண்டு வர்றான். அவன் வந்து சொல்கிறான், ஏற்கனவே நல்லா சாப்பிட்டான் பாருங்கள், கறியெல்லாம் சாப்பிட்டு உட்காந்துருக்கான் தான் ஈசாக்கு. இவன் வர்றான் பாருங்க. வந்தோடனே அப்பா உடனே எனக்கு ஆண்டவர் கொடுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன்னு சொல்கிறான். அவன் பாருங்க, அவன் சொல்கிறான், அவன் அந்த பையன் ரொம்ப பொய்க்கார பையன், அந்த இவன் யாக்கோப்பு. அவனை ஒன்று கேட்குறான், இவ்வளவு சீக்கிரமாக உனக்கு எப்படி கிடச்சின்னு சொல்கிறான். உடனே ஆண்டவர் பேரை சொல்கிறான் பாருங்க. எப்படி சொல்கிறான் தெரியுமா, உன்னுடைய தேவனாய் கர்த்தரை இதை நேரிட பண்ணினார், வாய்க்க பண்ணாருன்றான். ஆட்டை அடிச்சுட்டு மானு சொல்லி ஏமாத்துறாங்க அப்பாவை. எப்படா உனக்கு இவ்வளோ சீக்கிரம் கிடச்சின்னு கேட்டால் எல்லாம் கடவுளுடைய கிருபைதான்றான். எப்படி பாருங்க, ஏமாற்றி வாங்குறதுக்கு வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணுறான் பாருங்க. ஆனால் என்ன, ஏமாத்தினால் கூட ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும், அந்த சேஷபுத்திர பாகத்தின் மீது அவனுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு வாஞ்சை விட்டுறக்கூடாது. என்ன போனாலும் பரவாயில்ல விடு. கூடு செஞ்சது வந்து யாருக்கு செஞ்சிருப்பான்றீங்க? ஏசா வருவான் அவனுக்காக செஞ்சிருப்பான் நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையாது, அவனுக்கு தான் செஞ்சான், யாக்கோப்புக்கு தான் செஞ்சான். ஆனால் அவன் என்ன பண்ணான்னா, கூடு போனாலும் பரவாயில்ல வீட்டு இருந்து சேஷபுத்திர பார்த்து வாங்கிடணும், அதுதான் பிளானு. அப்போ என்ன பண்ணுறான்னா, அந்த ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதத்து மேலே ஒரு தாகமுள்ள மனுஷன் தான் யாருன்னா யாக்கோப்பு. ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை இந்த சேஷபுத்திர பாகத்து மேலே எந்த ஒரு தாகமுமே இல்லாத ஒரு மனுஷன் தான் பாருங்க ஏசா. அதனால தான் அங்கே அவர் சொல்கிறாரு, நான் யாக்கோப்பை சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன். அப்படின்றதுக்கு என்ன காரணம்னா, ஆவிக்குரிய அந்த அந்த காரியத்தின் மீது ஆண்டவர் மேலே ஒரு நேசம் பாசம் இல்லாதவனை போய் நீங்கள் எவ்வளோதான் அங்கே வந்து அவன் மேலே ஆசீர்வாதத்தை கொட்டன்னு நீங்கள் விரும்பினா கூட அது நடக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா, அவன் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை விரும்புகிற ஒரு மனுஷனாக இருக்கிறானோ அதுபோல தான் இன்றைக்கு கூட அந்த உலக மனுஷனை போய் எடுத்துக்கங்க. உலகத்தில் இன்றைக்கி மனுஷன் நம்மலாம் யாருன்னா யாக்கோப்பமாக இருக்கிறோம். எத்தனையோ உங்களுக்கு வேலைகள் இருக்குது, எத்தனையோ காரியங்கள்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த சபையில் உட்காந்துருக்கிறீங்க. ஒரு நாள் ஆண்டவராக இயேசு சொல்லும் போது அநேகர் கேலியும் கிண்டலும் பண்ணும்போது, என்னங்க இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இந்த ரட்சிப்பு, இந்த இயேசு இதெல்லாம் தேவையா அப்படின்னு அநேகர் கேலியும் கிண்டலும் பண்ணும்போது, இந்த இயேசு தான் மெய்யான தெய்வம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு வந்துருக்கீங்க இல்லையா? அப்போ நம்மளாம் யாருன்னா இந்த யாக்கோப்பை போல வேதம் சொல்லுது, நான் யாக்கோப்பை சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன். அப்போ உலக மக்கள் மத்தியில் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள வெறுக்கலை, ஆனால் இவங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதனாலே அவங்க வெறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வெறுப்பு கிடையாது. இன்றைக்கும் கூட அந்த மனுஷன், எந்த மனுஷன் ஆண்டவராக இயேசுவே ஆண்டவர் ஏற்றுக்கிறானோ மேலே அந்த கடவுளுடைய பிரியம் அவன் மேலே இருக்குங்க. அப்போ இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவரும் நம்ம வந்து யாக்கோப்பை போல அந்த சேஷபுத்திர பாகத்தை அவன் எப்படி வாங்கி கொண்டானோ அது போல ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாம் தேவனுக்கு பிரியமான ஜனங்களாக நாம் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எடுங்க இன்னொரு பதிவு கூட, யோவான் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், ஒருமைப்பாட்டிலே அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். என்ன சொல்கிறாரு? அதாவது நான் அந்த 2ஆம் பதிவு பாருங்கள், நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும். நம்ம என்ன பாருங்கள், எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே பிதாவாகி தேவன் அன்பாக இருக்கிறாரோ அதே மாதிரி நம்ம மேலே அவர் என்னவாக இருக்கிறார்? அன்பாக இருக்கிறார். பாருங்கள், அவர்களிலும் அன்பாக இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும், இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாத மக்கள் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். என்ன சொல்கிறாரு? அவர்களிலும் என்னிலும் நீர் என்ன செய்யணும்? என்னை யாரெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்கள்ட்டையும் நீங்கள் இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு தம்முடைய பிதாவை நோக்கி என்ன செய்கிறாங்க? ஜெபிக்கிறார். அப்போ பாருங்கள், அந்த ஜெபம் பாருங்கள், அந்த ஜெபன்றது வந்து பாருங்கள், இது ஆண்டவரே நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? அவர் பிதாவாக இதோட ஜெபித்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கேட்டு பெற்றுக்கொண்டு நம்ம கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு அவர் நம்மளை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் யோவான் 20ஆம் அதிகாரம் அப்படி திரும்புங்க பக்கத்தில் 17ஆவது வசனம் பாருங்கள், 20:17. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். இந்த அம்மா வர்றாங்க, இந்த மகளிர் மரியாள் அம்மா இருக்காங்களே, இயேசு உயிரோடு எழுந்துட்டார்.
ஞாயிற்றுக்கிழமை காலையில் அன்னைக்கு போய் அந்த கல்லறை தோட்டத்தை போய் நிற்கிறாங்க. இயேசு அந்த அம்மா பார்த்துட்டாங்க. இயேசு தான் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. பிடிச்சோன்னு அந்த அம்மா அப்படியே இயேசுவை பார்த்து அப்படியே பக்கத்தில் வர்றாங்க. ஏசு சொல்கிறாரு, என்னை தொடாத சொல்கிறாரு. நான் பாருங்கள் அந்த வசனத்தில் இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். இதுவரைக்கும் சீசர்களாக இருந்த அந்த 12 சீசர் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போ அவங்கெல்லாம் யாராகிட்டாங்க தெரியுமா? அவங்கெல்லாம் யார்? சகோதரர்கள் ஆகிட்டாங்க. இதுவரைக்கும் சீசர்களாக இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய தம்பிமார் ஆகிட்டாங்க. எல்லாம் தம்பி ஆகிட்டாங்க. அப்போ என்னென்னா, அவர் முதற் பேரான குமாரன், நம்மளாம் இளைய சகோதரர்கள் என்று வேதம் சொல்லுது. முன்னால் சீசர்களாக இருந்தோம், இப்போ யாராக இருக்கு? நம்மளாம் எல்லாருடைய சகோதரர்களாய், அவருடைய தம்பிகளாய் அப்படி இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுது. பாருங்கள், இன்னொரு வசனத்துக்கு போகலாம். எடுங்க, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்கள். நான் வசிக்கிறேன். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதான் நான் தனியே இல்லை. நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னா, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அவர் எப்போதும் என் கூட தான் இருக்கிறார்ன்றார். என்ன சொல்கிறாருன்னா, என் கூட தான் என் பிதா என்ன செய்கிறா இருக்கிறாரு. என் கூட மட்டும் இல்லை, உங்கள் கூடயும் அவர் இருக்கிறார். அவரெல்லாம் ஆண்டவராக இயேசுவை, ஆண்டவரை நம்ம எல்லாருமே அவர் கூட இருக்குன்னு சொல்கிறார். எடுங்க, யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நம்ம ஏற்கனவே வாசிக்கிற வசனம் இல்லையா, தெரியும் உங்களுக்கு. சொல்கிறாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு எப்படி வந்திருக்குன்னா, அவருடைய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சார்பாக கொடுத்த நிமித்தம், அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறாரு. அவரை இயேசுவே நீர் என் ஆண்டவர் எனக்குள்ளே வாருன்னு சொன்னது நிமித்தம் இன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா, நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை இந்த உலகத்தில் கொடுத்து அவர் இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். பாருங்கள், எல்லா மனுஷன் மேலே அன்பாக தான் இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவருடைய அன்பை சிலர் என்ன பண்ணிடுறாங்க, தட்டி விட்டு போயிடறாங்க, எனக்கு வேணான்றாங்க. நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் இந்த அன்புக்கு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணோம். என்ன பண்ணோம்? ஒரு மரியாதை கொடுத்தோம். என்னை நேசிக்கிறார் இந்த ஆண்டவர், எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், ரத்தத்தை சிந்தினார், மரிச்சார், உயிரோடு எழுந்தார், இன்னைக்கு இயேசு ஜீவிக்கிறார், இவர் தான் என் ஆண்டவர் என்று ஒரு நாள் அவரை கனம் பண்ணி நாம் ஏற்றுக்கொண்டோம். அதனால் இன்றைக்கி நம்ம என்னவா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருக்கு பிரியமான ஜனமாக இருக்கிறோம், அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், எனக்கு எபேசியர் பாருங்கள், எபிரேயர்கள் நிருபம் எடுங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். எபிரேயர் 2:10. ஏனென்றால் தமக்காவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. அவருடைய ரட்சிப்பின் அதிபதி யார்? ரட்சிப்பின் அதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் இயேசு சிலுவையில் அடிக்கப்படணும் அப்படின்னா, அநேகரை பூரணப்படுத்தி பிதாவுடைய சமுத்திரம் கொண்டு வந்து சேர்க்கும்படி அவர் நம்ம ஒவ்வொருவருக்காக என்ன பண்ணாரா? சிலுவையிலே பாடுபட்டார். சிலராக சொல்கிறாங்க, இயேசு எப்படி ஏங்க பாடுபட்டார்? அவரை காப்பாற்றிக்கல, அவர் எப்படி உங்களை காப்பாற்றுவார்? அவரை நம்பி நீங்கள் போகிறீங்களே. நல்லா கவனிச்சுங்க, நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் அவர் கைவிடப்பட்டார். ஏன் சொல்லுது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சங்கீதம் 22:1 சொல்கிறாரு, மத்தேயுவில் சொல்கிறாரு, மார்க்லெல்லாம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, என்னென்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னா, நம்மளை பாருங்கள் தூக்கும்படி அவர் கைவிடப்பட்டார். நாம் நம்முடைய எல்லா விதமான பாவத்தை தீர்க்கும்படி சொல்லுது. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த தேவ அன்பை சொல்கிறத பார்க்குறோம். ஏன் கைவிடப்பட்டார்னா, நாம் கைவிடப்படாமல் இருக்கும்படி, நாம் ஆசீர்வதிக்கப்படும்படி, அவருடைய பிரியம் நம்ம மேலே வரும்படியாக இயேசு அங்கே சிலுவையிலே தொங்க வேண்டியதாயிற்று. அது மட்டும் இல்லாமல் இந்த படி சொல்கிறாரு, எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை எடுங்க, 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தரிலே தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். என்ன சொல்கிறாராம்? தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை என்ன பண்ணாராம்? பிரியமானவருக்குள். யார் பிரியமானவர்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்தாராம். நம்ம எல்லாரையும் அவருடைய பிள்ளைகளாகும்படி என்ன பண்ணாராம்?
அந்த பிரியமான இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை எல்லாரும் என்ன பண்ணார முன்குறித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சொல்றாரு 6ஆம் வசனத்தில், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்தகம்படி முன்குறித்தார். நாங்கள் சொல்லும்போது தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி பாருங்கள், இன்றைக்கி நம்மலாம் உட்காந்துருக்குறோம், நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறீங்க. இது ஏதோ நீங்கள் விரும்பி வந்ததுனால வரல. இது கர்த்தர் பெரம்பலூரில் எத்தனையோ 1000 லட்சம் மக்கள் இருக்கும்போது உங்களை தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்கள் மேலே அன்பு கூர்ந்து உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார். இது யதார்த்தமாக நடக்கிற விஷயமே கிடையாதுங்க. இது கர்த்தருடைய முழுக்க அவருடைய அன்பு, அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற பிரியம். அதனால தான் நம்ம வந்திருக்கிறோம். பாருங்கள், அப்போ இது அவருடைய அன்பினால் அவருடைய பிரியத்தினால் நடந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாரு 3 யோவான் 2 சொல்கிறாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். நல்லா கவனிச்சுங்க, நமக்குள்ள நம்முடைய மனதில் ஒரு தெளிவு ஏற்படணும். என்ன தெளிவு ஏற்படணும்னா, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். நல்லா பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்வில் நல்லா ஜெபிக்கிறோமா, ஜெபம் வேத வசனத்தில் படிக்கிற காரியங்களில், சபைக்கு வர்ற விஷயங்களில், ஆண்டவருக்கென்று ஊழிய செய்கிற விஷயங்களில், ஆண்டவருக்கென்று கொடுக்குற விஷயங்களில் நிறைய அந்த மாதிரி காரியங்கள்லாம் பாருங்கள், ஆவிக்குரிய காரியங்கள். அவர் சொல்கிறாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். ஆவிக்குரிய வாழ்வில் மனதில் சிலருக்கெல்லாம் பாருங்கள், மனது நைட்டில் சரியாக தூக்கமே வர மாட்டேது, குழப்பம், பயம். நான்லாம் போய் தூங்கினா காலையில் தான் தெரியும் 5 மணிக்கு. நான் சொல்கிறேன் அருமையானே, நல்லா பாருங்கள், நல்ல சமானத்தோடு இருந்தான்னா கவலையெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லா தூக்கம் வரும், வருமா இல்லையா? ஆனால் கவலையோட சமானம் இல்லாமல் இருந்தீங்கன்னா தூக்கமே வராது. சிலர்லாம் பாருங்கள் நைட்டு பூரா தூங்குறதே கிடையாது. எனக்கு பாருங்கள் நைட்டு அவங்க பாட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். நான் சொல்கிறேன், இதெல்லாம் பிசாசுடைய காரியங்க. நல்லா தூக்கம் வரல, ஜெபம் பண்ண, நீங்களே ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ண சொல்கிறேன் இப்போ? எப்படி ஜெபம் பண்ணால், கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு என்ன செய்கிறாராம்? நல்ல சுகமான நித்திரையை கொடுக்குறாராம். சொல்லுங்கள் எல்லாரும், கர்த்தர் பிரியமானவனுக்கு நல்ல சுகமான நித்திரையை கொடுக்கிறார், சுகத்தை நல்ல தூக்கத்தை கொடுக்குறார். நல்ல அவருக்கு பிரியமாக இருந்தால் நல்ல தூக்கம் வரும். சில ஆளுக்கெல்லாம் தூக்கமே வரமாட்டுது. ஏன் உட்காந்துருக்குன்னா அதுக்கு கடவுளுடைய பிரியம் இல்லைங்க. பிரியம் இல்லாதனால தான் பூரா நைட்டு பூரா உட்காந்துருக்கு. அப்புறம் எதுக்கு பிரியமாக இருந்தால் தூக்கம் வருமா வராதா? நல்ல கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு என்ன செய்கிறாராம்? நல்ல சுகமான நித்திரையை கொடுக்குறார். தூக்கம் அவ்வளோ ஜம்முன்னு வரும். தூக்கம் வரலைன்னு இன்னொரு ஐடியா கொடுக்குறேன். தூக்கம் வரலைன்னா ஒன்று நீங்களே உங்கள் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, பிசாசை இயேசு நாமத்தில் தூக்கம் வரவிடாதபடி தடை செய்கிற பிசாசை இயேசு நாமத்தில் போ அப்படின்னு சொல்லுங்கள். 2வது இன்னொரு ஐடியா கொடுக்குறேன். என்ன பண்ணேன்னா, உட்காந்து பைபிள் எடுத்து படிங்க. படிக்க முடியல பாஸ்டர், ஒரு மாதிரியாக இருக்குன்னா உட்காந்து யூடியூப்பில் போய் நம்ம வசனத்தெல்லாம் கேளுங்க. கேட்டிங்கன்னா தூக்கம் வந்துடும். கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் தூக்கம் தானாக வந்துடும், நல்லா தூங்கிடலாம். நான் சொல்கிறேன் அருமையானவளே, அப்போ நல்லா கவனிங்க, தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். நல்லா கவனிங்க, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விடுமுறை. ஆவிக்குரிய வாழ்வில், ஆத்மாவில் நல்ல சரீர சுகத்தை, பொருளாதாரங்களில் பணம் கையில் இருக்கணுங்க. பணம் ரொம்ப அவசியம். தான் நான் இன்றைக்கி இந்த இதை ஏன் இதை சொல்கிறேன்னா, இதுக்குள்ளே ஒரு பெரிய பொருளாதாரத்தினுடைய தொடர் போதனை இருக்கிறனால அதை சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறனால பணம் வரும். பணம் எங்க பணம் கடவுளுடைய ஆசீர்வாதம் சொல்கிறத போய் அந்த பாருங்க அவ்வளோ கோவங்க. என்ன தத்து சொல்கிறேன்னு எனக்கே புரிய மாட்டுது. நான் சொல்கிறேன், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன். சங்கீதம் 35:27 எடுங்க. என் நீதி விளங்க செய்கிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர், ஆங்கில வேதம் என்ன சொல்லுதுன்னா, தம்முடைய ஊழியக்காரருடைய செழிப்பை விரும்புகிற கர்த்தரை கூட சொல்லுங்க. தமது ஊழியக்காரருடைய செழிப்பை விரும்புகிற கர்த்தர். நல்லா பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, தாவீது, யோபு இவங்கெல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், தேசர்கள். ஆனால் நம்ம இந்த வசனப்படி பார்க்குற நம்மலாம் யார்? அவருடைய பிள்ளைகள். பிரியமானவனே உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவர் ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாம்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னா, நம்மலாம் இப்போ பிள்ளைகளாக இருக்கிறோம். வேலைக்காரங்களுக்கே அவ்வளோ ஆசீர்வாதம்னா நான் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம். ஒரு ஆள் வேலை செய்கிறவங்க சில கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, கடையில் வேலை செய்கிறாங்க, வேலைக்காரங்களுக்கு சில உதவியெல்லாம் செய்கிறாங்க, சில காரியங்களை வாங்கி கொடுக்குறாங்கன்னா, பிறந்த பிள்ளைக்கு, வீட்டில் பிறந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பாங்களா இல்லையாங்க? அதை விட அதிகமாக வாங்கி கொடுப்பாங்க. நம்பணும், நம்ம விசுவாசிக்கணும். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். வேறு சொல்லுது, பிள்ளைகளானால் நீங்கள் சுதந்திரமாமே என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய அந்த ஆசீர்வாதங்களை நமக்கென்று வைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஆண்டவராக இயேசுவை நம்ம ஆண்டவராக ஏற்றுக்கொண்டபடினாலே தேவனுக்கு பிரியமான ஜனமாக இருக்கிறோம். அதான் சொல்கிறாரு,
பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். சுகமாக இருக்கன்னா நல்ல கையில் நல்ல பாருங்கள், நல்ல ஆவிக்குரிய வாழ்வு, நல்ல ஜப வாழ்வு, நல்ல வேதத்தை படிக்கிறது, நல்ல ஆண்டோடைய சபைக்கு ஓடி வர்றது, கர்த்தருக்குன்னு கொடுக்கறது, கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்கிறது, எல்லா காரியங்களையும் அட்டன் பண்ண பாருங்கள். ஆண்டோடைய ஆலயங்கள் வரும்போது எல்லாத்தையும் அட்டன் பண்ணுறது, ஆவிக்குரிய வாழ்வு பெருக ஆரம்பிக்குது. நல்ல வேதத்தை படிக்கிறது, தியானிக்கிறதுலாம் பெரிய ஒரு ஆவிக்குரிய வாழ்வு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆத்துமா நல்ல ஒரு சமானமாக இருக்கணும். வேற சொல்லுது, இதோ சமானத்தை வைத்து விட்டு போகிறேன், இந்த உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல, என்னுடைய தேவ சமானத்தை உனக்கு கொடுக்குறேன். கவலையும் குழப்பமும் கசப்பும் வெறியும் இப்படிலாம் இருந்துச்சுன்னா தூக்கம் வராது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இதோ சமானத்தை வைத்து விட்டு போகிறேன், இந்த உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல, என்னுடைய தேவ சமானத்தை உனக்கு கொடுக்குறேன். அவருடைய தேவ சமானம் இருந்துச்சுன்னா நிம்மதியாக தூங்கலாம். காலையில் நைட்டு படுத்தீங்கன்னா காலையில் தான் எந்திரிப்பீங்க, அந்த மாதிரி தூக்கம் வரும் இல்லையா? வரும். அதெல்லாம் விரும்புங்க. யாருக்கா வரலைன்னா சொல்லுங்கள், நான் ஆண்டவரே நான் பிரியமானவன், நமக்கு பிரியமானவன், என்ன செய்ய எனக்கு நல்ல சுகமான நித்திரையை கொடுத்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நமக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், சரீரத்தில் நல்ல ஒரு சுகத்தோடு இருக்கணும், நல்ல பலத்தோடு இருக்கணும். எப்போது பார்த்தாலும் பாருங்கள் ஆஸ்பத்திரிக்கு அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருந்தால் நம்ம நல்லா இருக்க முடியுமா? டெய்லி பாருங்கள் ஊசியும் அதையும் இதையும் மாட்டிக்கு போட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு பாருங்கள் இருந்தால் பாருங்கள், டெய்லி இதே வேலையாக இருந்துச்சுன்னா காசெல்லாம் போகும், அது போகும். நான் சொல்ல அருமையானவர்களே, இது பிரியமானவர்களுக்கு வர்ற விஷயம் இல்லை. என்ன பண்ணணும்னா சொல்கிறாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். நம்முடைய சரீர சுகம், நல்ல சுகம், நல்ல பலம், நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு வாழ்கிறது அது அவருக்கு பிரியம். அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் ரொம்ப செழிப்பாக இருக்கணுங்க. கையில் காசு இருக்கணும். பணம் இருக்கிறது நல்லது. பணம் இருக்கிறது நல்லதா கெட்டதா? வேற சொல்லுது, பணம் பாருங்கள் என்னது, பணம் எல்லாத்துக்கும் உதவும். பண ஆசை எல்லா தீமைக்கும். ரொம்ப பேர் சொல்லுவாங்க, இவர் பணத்தை பற்றி பேசுகிறாருங்க, நிறைய பணம் 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 அடிச்சுக்கிறாரு. கிடையவே கிடையாது. பண ஆசைன்றது என்னன்றத சொல்கிறேன், அடுத்தவன் வச்சுருக்கிறது எப்படி ஆட்டையை போடலாம், எப்படி ஏமாற்றலாம், எப்படி கொள்ளையடிக்கலாம், இப்படி பண்ணுறது அதுக்கு தான் பண ஆசை. ஆனால் நீங்கள் உழைச்சி வேலை செஞ்சு நல்லா கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. வேற சொல்லுது, இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்குறாருன்னா, நீங்கள் செய்கிற தொழில்களோ வியாபாரங்களோ விவசாயங்களோ ஆடு மாடுகளோ ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் பெருகிறாருன்னா அதுக்கு பேர் பண ஆசை கிடையாது. அது என்னதுங்க? செழிப்பு. அதுக்கு பேர் என்ன பேருங்க? செழிப்பு. ஏன்னா வேற சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுத்தாருன்னா அதனால ஒரு யாருக்கும் எந்த பிரச்சனை வராது. சில சொல்கிறாங்க, பணக்காரராக இருந்தால் சார் வியாதி வந்துடுங்க. என்ன ஒரு கண்டுபிடிப்பு பாருங்க, கிடையவே கிடையாது. எல்லாம் பிசாசுடைய பொய். பணம் இருந்தால் ரொம்ப நல்லது. இன்னும் சொல்ல போனால் பணம் இருந்தால் ஒருவேளை ஒரு சின்ன ஏதோ ஒரு வியாதியை வந்தால் கூட காசை வச்சு ஒரு ஊசியை கீசியை போட்டு சரி பண்ணிக்கலாம். பணமும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் இருக்கிறது ஒன்றுமேலாம் போயிடும். அப்போ நல்லா கவனிச்சுங்க, பணம் ரொம்ப அவசியம், செழிப்பு அவசியம். நல்லா புரிஞ்சுங்க. நல்ல யாரும் சில முட்டாள்கள் இப்படிலாம் இருக்கிறான், பணம் வேணாம் வேணான்ட்டு. இப்போ என்னத்தை செய்ய, பிசாசு அவனை வஞ்சிச்சு ஒன்றும் இல்லாமல் வச்சுருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா பாருங்கள், பணன்றது நம்முடைய கடவுள் கிடையாது. நல்லா கவனிச்சுங்க, பணன்றது நம்முடைய ஆண்டவரில். ஆனால் பணன்றது நமக்கு தேவை, ஒரு டூல்ஸு. இப்போ நான் மைக் பேசுகிறேன், இந்த மைக்கு இருக்கிறனால உங்களுக்கு எல்லாருக்கும் கேட்குது. இது மாதிரி தான் பணம் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன தேவையோ வாங்கலாம். வாங்கினது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு கொஞ்சம் சில சப்போர்ட்ஸை கொடுக்கலாம். நம்மளால் முடிஞ்ச சில உதவிகளை கூட செய்யலாம். அப்போ பணம் ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் கடைசி சொல்லி முடிக்கிறேன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, தாவீது, சாலமோன், எல்லா தாசர்களும் எல்லார் கையிலையும் பாருங்கள் பணம் இருந்துச்சா இல்லையா? எல்லாரும் பொண்ணு வச்சுருந்தாங்க, பொண்ணும் வெள்ளியும் வச்சுருந்தாங்க. ஆபிரகாம் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ஈசாக்கை பற்றி சொல்லியிருக்கு. ஈசாக்கு பாருங்கள் என்னென்னா, அந்த வருஷத்தில் விதவைத்தான், அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். பொண்ணும் வெள்ளியும் உடைய என்னது அவனுக்கு பாருங்கள், அந்த 26ஆம் அதிகாரத்தில் ஆதியாமத்தில் அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் பணிவிடைக்காரர்கள் என்ன செய்யலாம் பெருகினார்கள் போட்டிருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா எவ்வளவு வேலையாட்களை வச்சு போய் வேலை செஞ்சான். ஆடு மாடெல்லாம் பெருகுதுங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு 2 பரிவாரங்களோட வர்றான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தாவீது ஒரு சாதாரண ஆட்டு மேய்ப்பன், முழு தேசத்தை இஸ்ரவேல் தேசம்ல 40 வருஷம் ஆட்சி பண்ணுறான். சாலமோன் அவனுடைய காலங்களில் வெள்ளியை ஒரு கல் மாதிரி அப்படி குமிச்சு வச்சுருந்தானா. கல் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி பெரிய கேதுரு மரங்களை அப்படியே குமிச்சு வச்சுருக்கான். அந்த மாதிரி கடவுள் காப்பாருங்க. அவ்வளவு பயங்கரமான காரியங்கள். ஒரு ஆலயத்துக்கு கொடுத்த தங்கத்தினுடைய வேல்யூ மட்டுங்க 4500 கோடி ரூபா கொடுத்துருப்பானா, ஒரு ஆட்டு மேய்ப்பனாக இருந்தால் அப்படி கொடுத்துருக்க முடியுமா? ஆனால் அவர் ராஜாவாக இருந்ததுனால அவ்வளவு தங்க வஞ்சி கிடச்சிங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், பிரியமானவனை உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேனா? நான் சொல்கிறேன்,
என் கையிலையும் உங்கள் கையிலையும் கண்டிப்பாக என்ன இருக்கணுங்க, பணம் இருக்கணும். இருந்தால் பாருங்கள் என்ன செய்வோம், நம்மளுடைய தேவை மட்டும் இல்லாமல் இன்னும் மற்றவங்களுக்கு தேவைக்கு இன்னும் ஊழியங்களுக்கு நம்ம என்ன பண்ண கொடுக்க முடியும். நான் சொல்கிறேன், நம்மகிட்ட கையில் காசு இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய நாமத்துக்கு என்ன செய்வோம் நம்ம செலவிடுவோம். எல்லாரும் அதை விசுவாசிங்க. ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிச்சீங்கன்னா உங்களுடைய ஊழியத்துக்கு தாராளமாக கொடுப்பேன், உங்களுடைய நாமத்தை நான் மேம்படுத்துவேன். வில்லியம் கால்கெட்டுன்னு ஒருத்தர் சொல்கிறார், அந்த கால்கெட் ஃபேஸ்லாம் போடுறாங்கல்ல, அவர் வந்து ரொம்ப ஒரு ஏழையாக இருந்தாராம். அது மட்டும் சொல்லி முடிச்ச டைம் ஆயிடுச்சு. கால்கெட் ஃபேஸ் ப்ரெஷ்லாம் போடுறாங்கல்ல, அவர் என்ன பண்ணாராம், ஒரு மாதிரி இந்த பேஸ்ட்லாம் தயார் பண்ண ஆரம்பிக்கும் போது சொன்னார் ஆண்டவர்கிட்ட போய் ஜான். அவர் ஒரு விசுவாசி பாருங்க. அவர் சொன்னாராம், ஆண்டவரே இந்த தொழில் நான் இவ்வளோ ஏழையாக இருக்கேன், இந்த மாதிரி ஒரு சின்ன இந்த மாதிரி கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், ஒரு 2-3 போடுறேன் போட்டாராம். சும்மா ஒரு 4-5 பீஸாவில் போட்டு அப்படி ஆரம்பிச்சாராம். அவர் சொன்னாராம், நீர் என்னை ஆசீர்வதிச்சிங்கன்னா உமக்கு தாராளமாக கொடுப்பேன் அப்படின்னாராம். அவர் சொல்கிறாரு, அதுக்கு பேருடைய கம்பெனி வளர்ந்து இன்றைக்கி உலகம் முழுவதும் அவருடைய கம்பெனி இருக்குது. இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, வில்லியம் கால்கெட் அவர் பேர். அவர் என்ன செய்வார் மாதிரி அவர் சொல்கிறாரு, நாங்கள் இப்போ 100% 10% தான் எங்கள் கம்பெனிக்கு எடுத்துக்கிறோம், 90% இன்றைக்கி ஊழியத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா எங்களுடைய இன்கம் அந்தளவுக்கு பெருகிடுச்சு. ஒரு ஏழையாக இருந்தால் அப்படி கொடுக்க முடியுமா? முடியாதுங்க. சுவிசேஷம் அறிவிக்கப்படணும்னா, சில காரியங்கள் செய்யணும்னா, ஊழியத்தை செய்யணும்னா, ஊழியம் பாருங்கள் காஸ்பல் ஃப்ரீ, சுவிசேஷம் வந்து இலவசம். ஆனால் சுவிசேஷம் சொல்வதற்கான அந்த காரியம்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு எவ்வளோ பணம் செலவிடுது. அப்போ நான் சொல்கிறேன், அதுக்காக நீங்கள் எல்லோரும் சொல்லணும், ஆண்டவரே நல்லா ஜெபம் பண்ணுங்க நீங்கள் எல்லாருமே, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமான ஒரு மனுஷனாக இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக என்னை பிரியமானவனாய் கண்டு கொண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் எனக்காக ஐஸ்வர்யவனாகாமல் உமக்காக ஐஸ்வர்யவனாகிறேன், உமக்காக நான் செழிக்க விரும்புகிறேன், உம்முடைய நாம மகிமைக்காக நான் செழிக்க விரும்புகிறேன். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம். பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவராக இயேசு நாமத்தினால. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமானவர்களாக இருக்கிறபடினாலே, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நான் விரும்புகிறேன் சொன்னீரே. அதனாலே நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பது உமக்கு பிரியமாக இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பாக ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே, கையின் பிரயாசங்களில் உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீர் செழிக்க செய்கிறபடியால், ஆசீர்வதிக்கிறபடியால், உடைய நாமம் மகிமைக்கென்று எங்களை ஒவ்வொருவரையும் செழிப்புக்குள்ளே வழி நடத்தினபடியால் உங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மக்கள் செய்கிற தொழில்களை, வியாபாரங்களை, விவசாயங்களை, ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.